சர்ச்சுக்கு வர மாட்டேன். புரியல? நீங்கள் ஆராதனைக்கு வேண்டாம்பா நானே பாடுறேன்னு வர மாட்டேன். சொல்லுங்கள், நான் என் ஊழியம் முக்கியம் அல்ல, தேவனை அங்கீகரிப்பது முக்கியம். என் ஜபங்கள், என் தான, என்னுடைய உபவாசம் முக்கியமல்ல, என்னுடைய காணிக்கை முக்கியமல்ல. இவை எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கணும். 2 பேரும் கொடுத்தான். காயினும் கொண்டு வந்தான், ஆபேலும் கொண்டு வந்தான். ஆனால் ஒருத்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்றை பெற வேண்டும். என்னுடைய நோக்கம் தெரியுமா? தேவனை அங்கீகரிக்க வேண்டும். வசனம் அப்படி தான் போட்டது. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். ஒருத்த உலகம் பார்க்க அவன் தெரியும், அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண்டவருக்கு ஒன்று கொடுத்தா 10 கொடுப்பாரு. ஆனால் ஆபேலுக்கு கொடுப்பார் என்பது முக்கியம் அல்ல, தேவன் என் வாழ்க்கையில் நன்மை செய்தாரே அந்த நன்றி பலி. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க ஜபிக்கிறீங்க? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் நன்மை செய்தார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தார். Why I am a pastor, why I am a preacher? Because அவர் மட்டும் என் வாழ்க்கையில் வந்திருக்காவிட்டால் என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். சொல்லுங்கள், தேவனுடைய அங்கீகாரம் முக்கியம். பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆசீர்வாதங்களை யார் வேண்டுமானாலும் தரலாம், அங்கீகாரத்தை அவர் மட்டும்தான் தர முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்கூலில் போட்டிருப்பான், இது மத்திய அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்றது, ஆனால் உள்ளே பார்த்தா இருக்காது. சொல்லுங்கள் எல்லாரும், எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம் ஐயா, அங்கீகாரம் இருந்தால் போதும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். நீங்கள் செல்வ சீமனை வாழறாங்க உலகம் முழுக்க அரபு நாடுகளில். ஆனால் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். இஸ்மவேலை ஆசீர்வதித்தார், ஆனால் ஈசாக்கை அங்கீகரித்தார். வேதத்தில் அதாவது வாக்கு தத்தத்தின் பிள்ளைன்னு போட்டிருக்குது. அவனை பற்றி, இஸ்மவேலை பற்றி அடிமை பெண்ணின் மகன் போட்டிருக்குது. பணம் இருக்குது, ஆனால் என்னது? சாராளை, புரியுதா உங்களுக்கு? சாராளை ஆபிரகாம் மனைவின்னு போட்டிருக்குது, ஆனால் ஆகாரை அடிமை பெண்ணுன்னு போட்டிருக்குது. இது முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறாங்க? என்ன வேணால் சொல்லிக்கோங்க ஆண்டவரே, எனக்கு காசு மட்டும் கொடுத்துருங்க. நோ, எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு தேவை புகழ் அல்ல, பெயர் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னை பொறுத்தளவில் I never give more importance for the blessing, I give more importance for the approval. எல்லாம் சொல்லுங்கள், தேவனே என்னுடைய ஆசீர்வாதங்களை விட உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு முக்கியம். என்னை தள்ளினால் எங்கே போவேன்? நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கண்ணை மூடி என் கண்ணை திறக்கும் போது உன்னை அறியேன்னு சொன்னால் இதை விட கேவலம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை யாரும் பாராட்ட வேண்டாம், பொன்னாடை போர்த்த வேண்டாம்.